வெல்கம் டு ஹெச்பி ஏஜே கிரியேட்டிவ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 2. இதில் பார்த்தீங்கன்னா செயின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது எப்படின்னா நம்ம செயின் எடுத்து இந்த மாதிரி யூஸ் ஷேப்பில் வந்து செயின் எடுத்து பண்ணணும். இது என்ன ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுற மாதிரி நம்ம வந்து ரெண்டு பக்கமே செயின் நம்ம கொடுக்குறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் இது டைப் 2 ஃப்ளாட் லோடிங் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். செயின் ஸ்டிச் போடுறோம். அதாவது இது ஒரு யூ ஷேப்பில் வந்து எப்படி போடுறதுன்னு நான் இந்த வந்து காமிச்சிருக்கேன். செயின் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தேன்னா தொடர்ந்து என்னோடய சேனல் பார்த்து கற்றுக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து இது வந்து போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்து லாஸ்ட்டு வந்து பேசிக் லெவலில் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச். இது இனிமேல் வந்து வரது பீட் ஒர்க், பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம், அப்புறம் சீக்வன்ஸு எப்படி கர்தானா பீடு, அப்படி டிஃப்ரெண்ட் பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வர்ற கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். செயின் போட்டு எடுக்கிறோம். ஸ்டிச் பார்த்திங்கன்னா தெரியும், பக்கத்தில் செயினை போட்டு நம்ம எடுக்க. ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சை வந்து கொண்டு வரோம். ரெண்டு சைடும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய சேனல் பார்த்து ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். வேறு செயின் ஸ்டிச் வச்சு நம்ம என்னென்ன உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இதில் இருக்குது. அப்புறம் வந்து இனி வர்ற நாட்களில் வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் எல்லாம் வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். வளைவு பகுதியில் எப்படி நம்ம போடணும், அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வளைவு பகுதியில் எடுத்துகிட்டு வரணும். மேலே போட்டு இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த ஸ்டிச் எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள க்ரியேட்டிவிட்டிஸ் தான். இது இப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் எடுத்தாலும் அந்த ஃப்ளவர் டிசைன்லேயே நம்ம இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு அதுக்கு அதே போல் ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிவ் எடுக்கணும்னா அதில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கற்பனை தான். எந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச் இதில் தான் அப்படி போடணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே நம்மளோட ஓன் கற்பனை தான். இப்போ ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா மேலேருந்து செயின் எடுத்து நம்ம கொஞ்சம் தள்ளியே சுருக்கமாக வச்சு அதில் ஒரு ஸ்டிச் போட்டு இன்னொரு ஸ்டிச் செயின் போட்டு திரும்ப அடுத்து எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு செயின் உள்ளே போடணும். அப்புறம் கொஞ்சம் நீக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கும். செயின் போடுறோம், ஸ்டிச் போட்டு நடுவில் வச்சு நீக்கி உள்ளாடி நம்ம எவ்வளோ உள்ளாடி தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளி நம்ம இந்த ஸ்டிச்சை எடுக்கணும்.
அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தெரியும். போடுறோம். எவ்வளோ உள்ளே தள்ளி எடுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே தள்ளி நம்ம எடுக்கணும். போடுறோம். எவ்வளோ உள்ளே தள்ளி நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே தள்ளி எடுத்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். செயின் போடுறோம். எவ்வளோ உள்ளே தள்ளி எடுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே தள்ளி எடுத்து ஸ்டிச்சு போடுறோம். இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் என்ன போடலாம் அப்படின்னா, நம்ம சுகர் பீடு வச்சு அந்த சுகர் பீடு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். செயின் ஸ்டிச் நான் இப்போ உங்களுக்கு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். சுகர் பீடு இல்லைன்னா ஸ்டோன் செயின், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஆரி ஒர்க் கிளாஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்குதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.